வணக்கம். சிதம்பரம் தில்லை நடராஜர் திருக்கோவில் நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். 11ஆம் நூற்றாண்டில் முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட திருக்கோவில். சிதம்பரம் சோழர்களின் தலைநகராக இருந்தது. சிவபெருமானை நடராஜராக சோழர்கள் வழிபட்டனர். அப்பர், சுந்தர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலம். இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்கலாம் வாங்க. நான்கு திசையில் 4 ராஜகோபுரங்கள் இருக்குது. நாம் கிழக்கு திசையில் இருக்கிற ராஜகோபுரத்தின் வழியாக தான் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். கோவிலில் வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க அனுமதி கிடையாது. 2 உட்பிரகாரத்தில் வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். நாம் அதுதான் எடுத்து போட்டிருக்கேன். வீடியோவை பார்த்துக்கிட்டு வாங்க. தில்லை நடராஜர் கோவில் கலசம் தங்க தகடுகளை செய்யப்பட்டதாக சொல்லிட்டு இருக்காங்க. அதோடு முன்னாடி இருக்கிற அந்த ராஜ கோபுரத்தில் 108 சிலைகள் பரதநாட்டியம் ஆடுற மாதிரி சிலைகள் கல்லிலேயே பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா செஞ்சுருக்காங்க. அந்த காலத்தில் இப்போ வேலைப்பாடுகள்லாம் எப்படி செஞ்சுருக்காங்க நமக்கே வியப்பும் ஆச்சரியமாக இருக்குது. பஞ்சபூத திருத்தலங்களில் சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆகாயமாகவும் பிரபஞ்ச வடிவமாக நடராஜர் சிலை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் நடராஜர் பிரதான தெய்வமாக பக்தர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த கோவில் முக்கிய தெய்வம் திருமூலநாதர். அவர் சுயம்பு லிங்கமாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். சிதம்பரம் தில்லை நடராஜர் திருக்கோவில், திருநள்ளாறு திருக்கோவில், இந்த 2 கோவில்களும் உலக காந்த பூமத்திய ரேகையின் மையப்புள்ளியில் அமைந்திருப்பதால் செயற்கைக்கோள்கள் இந்த கோவிலுக்கு மேலே இருக்கும்பொழுது செயலிழந்து விடுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை நம்ம நினச்சி பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு விஞ்ஞான வளர்ச்சியே இல்லாத காலத்தில் இந்த பூமத்திய ரேகை மையப்புள்ளி இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி கண்டுபிடிச்சாங்க? நாம் இதெல்லாம் நினச்சி சந்தோஷப்படணும், பெருமைப்படணும். நம்ம முன்னோரை நினச்சி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த புராண ஓவியங்கள் கோவிலோட சீலிங் ரூப்பில் வரைஞ்சிருக்காங்க. அதுதான் நம்ம வீடியோவாக போட்டிருக்கேன். தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ கோவிலின் முதல் 2 உட்பிரகாரங்களை மட்டும்தான் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். 3வது உட்பிரகாரத்தில் ஆயிரங்கால் மண்டபம்லாம் இருக்குது. அதெல்லாம் வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது. தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள், கடைசி வரை பாருங்கள். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.